டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்க ஊழியர்களுக்கு ஒருபோதும் இல்லாத சம்பள அதிகரிப்பு. பாராளுமன்றில் அமைச்சர் பந்துல உரை. ஸ்ரீ டெலோ அணியினர் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. பிளட் லிங்கநாதனும் இணைந்தார். வைத்தியரின் அசிரத்தையால் எனது குழந்தை இறந்துவிட்டது. வவுனியா போலீசில் தந்தை முறைப்பாடு. வடக்கில் இருக்கின்ற வைத்தியசாலைகளில் முறைப்பாடுகளுக்கான தொடர்பு இலக்கங்கள் காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். ஆளுநர் பணிப்பு. எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் தலதா அத்துக்கொரள. 90 அடி உயர அனுமன் சிலை அமெரிக்காவில் திறப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். நாட்டின் வரலாற்றில் இதுவரை காலமும் இல்லாத வகையில் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு யோசனையை அரசாங்கம் முன்வைத்துள்ளது என ஊடகத்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கலால் வரி சட்டம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் தொடர்பான சட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்கின்ற வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்டிருக்கின்ற இணக்கப்பாட்டுக்கு அமைய மேற்படி வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுகிறது. சம்பள முரண்பாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அனைத்து அரசாங்க சேவைக்கும் நன்மை கிட்டும் வகையில் தீர்மானங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் என்கின்ற வகையில் டாக்டர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஆகியோருக்கு இடைக்கால கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. அரசாங்க சேவையில் நிலவும் இந்த சம்பள முரண்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அந்த குழுவின் பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்படும் போது அரசாங்க சேவையில் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களின் சம்பளம் 55,000 ரூபாவாக அமையும். அந்த வகையில் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே நாட்டின் வரலாற்றில் இதுவரை காலமும் இல்லாத வகையில் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு மற்றும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்யும் யோசனைகளை அரசாங்கம் முன்வைத்துள்ள நிலையில் அதற்கு எதிராக செயற்பட்டு நிரந்தரமாக நாட்டை அழிவுக்குள் உட்படுத்த வேண்டாம் என தெரிவித்த பந்துல குணவர்த்தன 2048ஆம் ஆண்டுக்குள் வறுமையற்ற நாடாக இலங்கையை கட்டியெழுப்பவும் தனிநபர் வருமானம் $20,000 அதிகரிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழீழ மக்கள் விடுதலை கழகமான பிளட் அமைப்பின் முக்கியஸ்தரும் முன்னாள் வவுனியா நகர சபை தலைவராகவும் மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்த GT லிங்கநாதன் ஸ்ரீ டெலோ அணியினருடன் இணைந்து ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் ஸ்ரீ டெலோ கட்சியின் செயலாளர் நாயகம் உதயராசா உட்பட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா வைத்தியசாலை வைத்தியர் ஒருவரின் அலட்சியத்தினால் தனது குழந்தை மரணமடைந்திருப்பதாக குழந்தையின் தந்தையினால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இறந்த சிசுவின் தந்தையார் தெரிவிக்கும் போது, வவுனியா செட்டிக்குளம் பிரமணாலம் குளம் பகுதியில் வசிக்கும் நான் எனது மனைவியை பிரசவத்திற்காக கடந்த 17ஆம் நாள் வவுனியா வைத்தியசாலையின் 7ஆம் விடுதியில் அனுமதித்திருந்தேன். மறுநாள் அவருக்கான மருந்துகள் வழங்கப்பட்ட நிலையில் அவரது பன்னீர் குடம் உடைந்துள்ளது. இதனை தாங்க முடியாத எனது மனைவி அங்குள்ள தாதி ஒருவருக்கு விடயத்தினை தெரிவித்திருந்தார். இதன்போது அங்கு கடமையில் இருந்த வைத்தியர் ஒருவர் தொலைபேசியில் கவனம் செலுத்திக் கொண்டு அது தொடர்பில் கவனம் எடுக்காமல் அது ஒரு பிரச்சனை இல்லை என தெரிவித்திருந்தார். பின்னர் வலிக்குரிய மருந்தினை மனைவிக்கு கொடுத்துவிட்டு உறங்குமாறு தெரியப்படுத்தியிருந்தார். மறுநாள் வைத்தியசாலைக்கு வந்த வைத்திய அதிகாரி ஒருவர் சீசர் செய்து குழந்தையை எடுத்திருக்கலாம் தானே என கடமையில் இருந்த வைத்தியரை பேசியிருந்தார். பின்னர் மீண்டும் மாலை 5 மணிக்கு எனது மனைவியை சிகிச்சை கூடத்துக்கு அழைத்துச் சென்றனர். பல மணி நேரமாகியும் அவர் வெளியில் வரவில்லை. இதற்குள் 7ஆம் விடுதியில் குளிரூட்டி இயங்கவில்லை என தெரிவித்து 5ஆம் விடுதிக்கு எனது மனைவியை மாற்றியுள்ளனர். பின்னர் தாதி ஒருவர் தொலைபேசி அழைப்பை எடுத்து என்னை வைத்தியசாலைக்கு வருமாறு அழைத்தார். அங்கு சென்றபோது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் எனது குழந்தையை அனுமதித்திருந்தார்கள். அங்குள்ள வைத்தியரிடம் கேட்டபோது 5ஆம் விடுதியில் இருந்து குழந்தையை இங்கு அனுமதிக்கும் போதே உயிர் இல்லாத நிலையிலேயே
தந்தனர். இருப்பினும் குழந்தையின் இதய துடிப்பினை நாம் மீட்டுள்ளோம். எனினும் குழந்தையின் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்து குழந்தையை எனக்கு காட்டினர். பின்னர் நேற்று முன்தினம் 20ஆம் நாள் இரவு எனது குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். எனவே வைத்தியரின் அசமந்த போக்கினால் எமக்கு நடந்த கொடுமைக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு நீதி கிடைக்காமல் நான் சிசுவின் சடலத்தினை பொறுப்பேற்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக சிசுவின் தந்தையால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வவுனியா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சுகுணன் அவர்களிடம் கேட்டபோது இது தொடர்பில் உள்ளக விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகள், அரச மருந்தகங்கள் ஆகியவற்றில் முன்னெடுக்கப்படும் சேவைகள் தொடர்பான தகவல் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் மாகாண சுகாதார அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நோயாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகள், நோயாளர்களும் வைத்தியர்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், சேவையை பெற்றுக்கொள்வதில் தாமதம் அல்லது சிக்கல்கள் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய உயர் அதிகாரிகளின் தொடர்பு இலக்கங்கள் ஆகியன குறித்த பதாதையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்கள் அறிவித்தலில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுக்கு வடக்கு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவின் தொலைபேசி இலக்கமும் அறிவித்தல் பலகையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு அவர்களுக்கான சேவையை உறுதிப்படுத்த சுகாதாரத்துறையினர் மேலும் அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டும் எனவும் ஆளுநர் இதன்போது சுட்டிக்காட்டினார். தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இவர் 2004ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் உதவி தலைவராக இருந்த காமினி அத்துக்கோரள அவர்களின் சகோதரி ஆவார். காமினி அத்துக்கோரளவின் மரணத்துக்கு பின்னர் அவர் அரசியலில் பிரவேசித்தார். அவர் 2004, 2010, 2015 மற்றும் 2020ஆம் ஆண்டு தேர்தல்களில் ரத்தினபுரி மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். விசேட அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்ற அவர் ஐக்கிய தேசிய கட்சி 2 குழுக்களாக பிரிந்திருக்கின்றமையினால் மனச்சாட்சிப்படி செயற்படுவதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரை 1417 பேர் வீதி விபத்துகளில் மரணமடைந்திருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். வருடாந்தம் சுமார் 1000 பேர் மோட்டார் சைக்கிள் விபத்துகளால் மரணம் அடைவதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் இந்திக்க கப்புகோட குறிப்பிட்டுள்ளார். இந்திக்க கப்புகோட மேலும் கருத்து தெரிவிக்கையில் 3000க்கும் மேற்பட்ட வீதி விபத்துக்கள் நடக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறும் விபத்துகளில் 3இல் 1 மோட்டார் சைக்கிள் விபத்து. 2023ஆம் ஆண்டில் வீதி விபத்துகள் குறைவடைந்திருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் 10ஆம் நாள் வரை 1352 ஆபத்தான வீதி விபத்துகளில் 1417 பேர் மரணமடைந்துள்ளனர். கடந்த வருடம் 328 பாடசாலை மாணவர்கள் வீதி விபத்துகளில் மரணமடைந்திருப்பதாக பிரதி போலீஸ் மாதிபர் இந்திக்க ஹப்பகோட குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒவ்வொரு 10 வருடங்களிலும் 30,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் விபத்துகளில் மரணமடைவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் 90 அடி உயர பிரம்மாண்ட அனிமன் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள கோஸ்டனில் சுகர்லாண்ட் என்கின்ற பகுதியில் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி கோயில் உள்ளது. இங்கு 90 அடி உயரத்தில் பிரம்மாண்ட அனுமன் சிலை கட்டி முடிக்கப்பட்டு கடந்த 18ஆம் நாள் ஸ்ரீ சின்னஜியர் சுவாமிகள் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிலைக்கு ஒற்றுமையின் சிலை என பெயரிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கின்ற அனுமன் சிலைகளில் 3வது மிகப்பெரிய அனுமன் சிலை இது என கூறப்படுகிறது. இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.